சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். செம்மணி பகுதியில் மீண்டும் பதற்றம். குழந்தைகள் குடிக்கும் பால் போத்தல்கள் உட்பட பல எச்சங்கள் இன்று மீட்பு. உடனடியாக வெளியேறுங்கள். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு எதிராக பறந்த கடிதம். நாட்டில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. வெளியானது காரணம். நாட்டைச் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. நிட்டம்புவையில் பாரிய தீ விபத்து. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதான கனேடிய பெண். மஹிந்தவின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பு. நலிந்த ஜேதிச தெரிவிப்பு. மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட உள்ள மஹிந்தவின் சகா. குருக்கள் மடம் மனித புதைகுழி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. மட்டக்களப்பில் ஒசுசல மருந்தகங்கள் சபையில் கேள்வி எழுப்பினார் ராசமாணிக்கம் சாணக்கியன். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் குழந்தைகள் பால் குடிக்கும் போத்தலும் குழந்தைகளின் மனித எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு கட்டம் 2 17ஆம் நாள் அகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி இடத்தில் இன்று மொத்தம் 8 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. எச்சங்களில் 6 முதல் 7 வரை சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு குழந்தை அருந்தும் பால் போத்தல் மற்றும் சில ஆடையோத்த துணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்றைய கண்டுபிடிப்புகளோடு இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 80ஆக உயர்வடைந்துள்ளது. இவற்றில் 65 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. சிறுவர்கள் தொடர்பான எச்சங்கள் காரணமாக ஏற்கனவே அதிகம் பேசுபொருளாக இருந்த நிலையில் இன்றைய தினம் பால் போத்தல் போன்ற எச்சங்களுடன் மீட்கப்பட்டுள்ள சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் தொடர்பான விவகாரம் மேலும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதியான ஜிந்தோட்ட நந்தராம தேரரை உடனடியாக வெளியேறுமாறு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு மலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிருதனால் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தையிட்டி முத்துக்கலட்டி என்ற பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகிறார் என பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதையடுத்து குறித்த பகுதிக்கு ஜிந்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்றால் அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். மேலும் அவ்வாறு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டில் காயங்கள் காரணமாக ஆண்டுதோறும் 12,000 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் காயங்களின் காரணமாக ஆண்டுதோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் அறிக்கையின்படி 15 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்களே காயங்கள் காரணமாக பெரும்பாலும் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான காயங்கள் பெரும்பாலும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சரியாக செயற்படுவதன் மூலம் தவிர்க்கப்படக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்பெட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக கடற்பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 24 மணித்தியாலத்துக்கு கட்பெட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வழியாக மன்னார் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பிராந்தியங்களுக்கும் செல்ல வேண்டாம் என கடற்றொழிலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நிட்டம்புவ நகரில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு நோக்கி செல்லும் வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்து இடம்பெற்றமைக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய பெண்ணொருவர் 181 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய போதைப் பொருளுடன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் மொன்ட்ரியலிருந்து டோஹா வழியாக வந்த கனடிய பெண் பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணையின் பின்னர் சந்தேக நபரின் பொருட்களில் இருந்து 18,123 கிராம் ஹஷிஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் முதற்கட்ட விசாரணையை இலங்கை சுங்க திணைக்களத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேற்கொண்டு வருகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல குடிமக்களின் பாதுகாப்புக்கும் அரசாங்கம் பொறுப்பு என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் பொறுப்பா என்பது குறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதுள்ள முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் குறித்து நாங்கள் ஒரு பொதுவான முடிவை எடுத்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மட்டுமல்ல, குடிமக்களின் பாதுகாப்புக்கும் அரசாங்கம் பொறுப்பு காணப்படுகிறது. இது தொடர்பில் பாதுகாப்பு சபையில் தொடர்ந்து விவாதிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு அறிக்கைகள் ஆராயப்பட்டு வருவதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நண்பராக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்த்தனவை குற்றச்சாட்டொன்றில் இருந்து விடுவித்த தீர்ப்பை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. மிகில்லங்கா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த காலத்தில் அரசுக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் 883 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தீர்ப்பையே மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறுத்தியுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் தாக்கல் செய்த திருத்த விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் நீதியரசர்களான குணரத்ன மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. குருக்கள் மடம் மனித புதைகுழியை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 1990 ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதியன்று ஹஜ் யாத்திரையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் யாத்திரியர்கள் மற்றும் வர்த்தகர்களை கடத்தியமை, கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் கொன்று புதைத்ததாக கூறப்படும் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முந்தைய விசாரணையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சட்டம் அதிபர், காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு மாஜிஸ்திரேட் சம்மன் அனுப்பியிருந்தார். அதன்படி காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்ட பிரதிநிதிகளும் போலீஸ் தலைமை அதிகாரியும் நேற்று நீதிமன்றில் முன்னிலையாகினர். இருப்பினும் சட்டம் அதிபர் சார்பில் யாரும் முன்னிலையாகவில்லை. காணாமல் போனோர் அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி குருக்கள் மடம் மனித புதைகுழி முறையாக தோண்டப்பட வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை அலுவலகம் தொடர்ந்து நிலைநிறுத்துவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். குருக்கள் மடத்தில் சந்தேகத்துக்கிடமான இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டால் தங்கள் அலுவலகம் பார்வையாளர்களாக செயல்பட தயாராக இருப்பதாக சட்டத்தரணி குறிப்பிட்டார். மேற்படி சமர்ப்பிப்பை கருத்தில் கொண்டு குருக்கள் மடம் மனித புதைகுழியை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கான திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு கொழும்பில் உள்ள ஆலோசகர் நீதித்துறை மருத்துவ அதிகாரிக்கு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் அடுத்த கட்ட விசாரணையின் போது சட்டம் அதிபர் கட்டாயம் முன்னிலையாக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரசு ஒசுசல மருந்தக கட்டிடம் அமைக்கப்பட்டு மூடிய நிலையில் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று அமைச்சர் நலிந்த ஜேதிசவிடம் கேள்வி எழுப்பிய அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 அரசு ஒசுசல மருந்தகங்கள் வேண்டும் என்று அம்மால் கூறப்பட்டது. இதேவேளை களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அரசு ஒசுசல மருந்தக கட்டிடம் அமைக்கப்பட்டு மூடிய நிலையில் உள்ளது. எனவே மட்டக்களப்பில் அரசு ஒசுசல மருந்தகங்கள் அமைக்கப்படுமாயின் இந்த களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள கட்டிடத்தையும் கவனத்தில் கொள்ள முடியுமா என அவர் இதன்பொழுது கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நேரியகுளம் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பரல் ஒன்றில் நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட 86 கைக்குண்டுகளுடன் ஒருவர் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது நேரியகுளத்தில் வீடொன்றின் அருகாமையில் பிளாஸ்டிக் பரல் ஒன்றுக்குள் 86 கைக்குண்டுகள், T56 துப்பாக்கி ரவைகள், கைத்துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு குறித்த வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தாயகத்தின் 8 மாவட்டத்திலிருந்து நடப்படவுள்ள விடுதலை விருட்சத்துக்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தும் வகையிலான அணிதிரள் நிகழ்வு எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நல்லூர் கிட்டுப்பூங்காவில் இடம்பெறவுள்ளது. அந்த நிகழ்வின் முக்கிய அங்கமாக விடுதலை விருட்சம் நடப்பெறவுள்ளது. குறித்த விடுதலை வெளிச்சத்துக்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன்னார்வர்கள் மற்றும் பொது அமைப்புகள் உங்கள் பிரதேசங்களில் விடுதலை விருட்சத்துக்கான நீரை சேகரித்து கிட்டுப்பூங்காவில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும். மேலும் தங்கள் பிரதேசத்துக்கு வருகின்ற நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி 1 குவளை நீரை நீங்கள் வழங்க முடியும் என குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.